நண்பர்களே, இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவர் ஜோயல் யங். ஏறக்குறைய 7 ஆண்டுகளுக்கு முன்னர் மிகச் சாதாரணமான நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒரு சராசரி மனிதர். இவர் தேவாலயத்தில் போதகராக பணியாற்றியவர். வருமானம் மிக மிக குறைவு. இதனால் அவர் பல பிரச்சனைகளை சந்தித்தார். ஏற்கனவே அவருக்கு $50,000 வரை கடன் இருந்தது. நிறைய சம்பாதிக்க வேண்டும், பெரிய பணக்காரர் ஆக வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது. இப்படியே வாழ்க்கை போக ஒரு நாள் தேவாலயத்தில் இருந்து செய்தி ஒன்று இவருக்கு வந்தது. என்னவென்றால், அவர்கள் வெளியிடும் காணொளிக்கு மேல் குரல் கொடுக்க ஒரு பேச்சாளர் தேவைப்படுகிறார் என்று. அதாவது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். இதற்காக ஜோயல் ஃபைவர் என்ற ஆன்லைன் சேவை நிறுவனத்தில் இருந்து ஒருவருக்கு $10 கொடுத்து இந்த வேலையை முடித்தார். பின்பு ஜோயல் யோசித்தார், இது மிகச்சிறிய வேலைதானே, இதை நாமே செய்யலாமே என்று முடிவெடுத்தார். போதகராக இருப்பதால் மேடை பேச்சுகளில் அனுபவமும் கல்லூரியில் பயன்படுத்திய ஒளிவாங்கியும் மடிக்கணினியும் இவரிடம் ஏற்கனவே இருந்த சொத்துக்கள். அதே ஃபைவரில் $5 தனது சேவையை வழங்கத் தொடங்கினார். இந்த வேளையில் நாளுக்கு நாள் முன்னேறினார். போதகர் வேலையில் வரும் வரவை விட வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருந்து வரும் வருமானம் அதிகமாக இருந்தது. இந்த 7 ஆண்டுகளில் அவரின் ஒட்டுமொத்த வருமானம் $2 மில்லியன், இந்திய மதிப்பில் 16 கோடி ரூபாய். இந்த 16 கோடியை சம்பாதிக்க அவருக்கு தேவைப்பட்டது ஒரு ஒளிவாங்கி, ஒரு மடிக்கணினி, ஒரு மென்பொருள். தற்போது சொந்த வலைதளம் உருவாக்கி நபர்களை பணிக்கு அமர்த்தி வாய்ஸ் ஓவர் உடன் அனிமேஷனும் செய்து தருகிறார். அதற்கேற்ப வருமானமும் பெறுகிறார். உறவுகளே, செல்வம் ஈட்டுவதற்கு எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், மார்க் சக்கர்பர்க் போன்ற ஜாம்பவான்களை மட்டும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை போல நடுத்தர குடும்பத்தில் இருந்து வருபவர்களுக்கு ஜோயல் யங் போன்ற மனிதர்கள் மிகப்பெரிய முன்னுதாரணம். இன்னும் எத்தனை பேர் இவரை விட அதிகமாக வரவு ஈட்டுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான் போன்ற நாட்டு குடிமக்கள் தான் ஃபைவர், ஃப்ரீலான்சர், அப்வொர்க், பீப்புள் பெர் ஹவர் போன்ற சேவை வழங்கும் வலைதளங்களில் அதிகமாக சம்பாதிக்கின்றனர். பேபால் நிறுவனத்தின் அறிக்கைப்படி இந்தியாவில் மட்டும் ஃப்ரீலான்ஸ் செய்யும் மக்களில் 23% 60 லட்சத்திற்கும் மேல் வரவு ஈட்டுகின்றனர். வட மாநிலங்களில் இதன் அவசியத்தை உணர்ந்த அளவிற்கு தென் மாநில மக்கள் உணரவில்லை. ஏதோ ஒரு வேலைக்கு எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்பதில்தான் நம் மக்களின் கவனம் குவிந்துள்ளது. திறமையை வளர்த்து அதற்கேற்ப ஊதியத்தை பெற வேண்டும் என்று நினைப்போர்கள் இங்கு குறைவுதான். தேடிக்கொண்டே இருந்தால் மட்டும் எதுவும் மாறிவிடாது. உங்களுக்கு தேவை ஆதாரம். இந்த காணொளியை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு உங்களின் சேவையை வழங்குங்கள். அதற்கேற்ப ஊதியம் கிட்டும். வேலைக்கு காசு, தொழிலுக்கு காசு என்ற 2 நிலைகள் மட்டுமே பெரும்பாலும் அறியப்படுபவை. திறமைக்கு காசு என்ற நிலையும் இங்கு உண்டு, மறந்துவிட வேண்டாம். ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. இதற்கு தொடர்ந்த நீடித்த உழைப்பும் பொறுமையும் வேண்டும். ஜோயல் யங் இது சம்பந்தப்பட்ட எந்த இளங்கலையோ முதுகலையோ பயிலவில்லை. இது சம்பந்தப்பட்ட தொழிலும் செய்ததில்லை. முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கு, இந்த நடுத்தர வாழ்வியலில் இருந்து எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்று தவிப்பவர்களுக்கு, முதலீடு செய்ய பணம் இல்லாதவர்களுக்கு இது போன்ற ஆன்லைன் சேவைகளின் கதவுகள் திறந்தே உள்ளன என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ மற்றும் EMSI பர்னிங் கிளாஸஸ் நடத்திய சோதனைகளின் முடிவாக நடுத்தர வேலை செய்பவர்களின் டிகிரி தேவை என்பது 46%, உயர்தர வேலை செய்பவர்களின் டிகிரி தேவை என்பது 31% குறைந்துள்ளது. எலான் மஸ்கின் எந்த ஒரு நிறுவனத்திலும் பணிபுரிய மிகப்பெரிய துறை சார்ந்த டிகிரி எதுவும் தேவையில்லை என்பதை அவரே கூறியுள்ளார். திறமை மட்டும் போதும் என்பதே இவர்களின் கருத்து. அதற்காக உங்களின் படிப்பை பாதியில் நிறுத்திவிடச் சொல்லவில்லை. தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளாமல் படிப்பை மட்டும் முடித்துவிட்டு வேலை இல்லையே என்று புலம்பினால் தவறு உங்கள் புறம்தான் உள்ளது. முதலில் உங்களுக்கு வருவதை அல்ல, பிடித்ததை பாருங்கள், அவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற சேவை வழங்கும் ஆன்லைன் தளங்களில் உங்கள் கணக்கை உருவாக்குங்கள். திறமையை பட்டை தீட்டிக் கொண்டே இருங்கள். தேவை அதிகமாகும் போது அப்பணிக்கான உங்களின் ஊதியத்தை உயர்த்துங்கள். பின்னர் உங்களுக்கென ஒரு சிறிய நிறுவனத்தை தொடங்கி சரியான நபர்களை பணிக்கு அமர்த்தி மேற்பார்வையாளராக மாறுங்கள். அவரவர் உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ப அவர்களின் வளர்ச்சி இருக்கும். உங்களின் சுய கட்டுப்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் வேலையிலும் உங்களின் ஊதியம் இருக்கும். 10% ஊதிய உயர்விற்காக எவரின் கால்களையும் பிடித்து தொங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னும் இது சரி வருமா, வேலைக்கு ஆகுமா என்று தேடிக்கொண்டே காலத்தை கழித்து விடாதீர்கள். டார்க் ட்ரூத் அபவுட் ஃப்ரீலான்சிங் என்று நீங்கள் தேடத் தொடங்கினால் டார்க் ட்ரூத் அபவுட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், டார்க் ட்ரூத் அபவுட் IT இண்டஸ்ட்ரி என்பதையும் சேர்த்து தேடுங்கள்.
ஏனென்றால் எல்லா துறையிலும் போட்டி இருக்கும். போட்டிக்கு ஏற்பத்தான் அந்த தொழிலின் மதிப்பும் இருக்கும். வாய்ப்புகள் உங்களை சுற்றி சிதறி கிடக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டு உங்களின் சேவையை வழங்க தொடங்குங்கள். நீங்கள் வேண்டுமானால் உங்களை ஏமாற்றலாம். உங்களின் உழைப்பு நிச்சயமாக உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. வாழ்த்துக்கள். வணக்கம்.